ஸோ ஜான் சீனாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அண்ட் ஆல்சோ டிக்ளேரும் பண்ணாரு. ஸோ ராயல் ரம்பிளில் என்ட்ரன்ட் ஆக போகிறேன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ வின் பண்ண போகிறேன்ற மாதிரி ஃபியூரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஜான் சீனா என்ன பேசியிருக்காருன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீ கோட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க, அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேற்று நல்ல போனஸ்லாம் கிடச்சிருக்கீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணேன். எவ்வளோ நேரம் நடக்கும் அது மட்டும் நம்ம யாரெல்லாம் வர போகிறாங்கன்ற மாதிரி நிறைய டீ கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்டேட்ஸ் எதுவும் தெரியலன்னு நான் பொறுப்பு. அண்ட் ஆல்சோ இந்த ரா பிரீமியரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் தான் கிக் ஆஃப் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராக்கோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக கோடி ரோட்ஸை தேங்க் பண்ணியிருக்காரு, ரோமன் ரைன்ஸை எக்னாலஜ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அதெல்லாம் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. கலர்ஃபுல்லாகவே நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ஒரு ப்ளூ கலர் தீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ரிங்குக்கு வராங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் சீனான்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க. அதில் ஜான் சீனா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயங்களை பற்றி பேசணுன்றதை ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மெயினாக சொல்லணுமே இந்த லாஸ் ஏஞ்சலஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து பார்ப்பீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ஆடியன்ஸ்ன்றவங்க ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயங்களை யோசிக்கிறவங்க. அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய எலக்ட்ரிஃபைங் மூவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயங்க வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுத் கொரியாவிலேருந்து பிரேசிலேருந்து இந்தியா வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ் வேங்கலாஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பெஷலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தேங்க் பண்ணணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்ததுக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா என்ன சொல்கிறாருன்னா, மெயினாக மண்டே நைட் ராவே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறேன், என்னை ஹானர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கில் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த லாஸ் ஏஞ்சலாஸில் லாஸ்ட் டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்றதை ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பெட்டர் பிளேஸ் தான் என்னோட ஃபேர்வெல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த சிட்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கோல்டு ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யூபிடபிள்யூன்ற ஒரு ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதே சிட்டியில் தான் என்னோட ஃபஸ்ட் எவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணியிருக்கேன்றதை ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷங்களாச்சு, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மெமரிஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிட்டிக்கு பயங்கரமாகவே தேங்க் பண்ணுவேன்றது ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி நோட் பண்ண வேண்டியது. ஸோ ஜான் சீனா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜான் சீனா ரெசல்மேனியா போவானா, அது மட்டும் இல்லாமல் அவருடைய லாஸ்ட் மேட்ச் யார் கூட இருக்கும், ட்ரூ மெக்கின்டரா, சிஎம் பங்கா, லோகன் பகலா, குந்தரா இல்லை கோடி ரோட்ஸான்ற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜான் சீனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவாரான்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹியூஜ் டிசர்வ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. ஹானஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக எனக்கும் அந்த திங்கிங்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்கு தான். ஸ்ட்ரீக்குன்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயினையும் அண்டர்டேக்கருடைய ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கையும் கம்பேர் பண்ண வேணாம். நான் என்னோட ஸ்ட்ரீக்கை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2446 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள்ஸ் மேட்ச் வின் பண்ணி நாளாச்சுன்றதை ஜான் சீனா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அமைதியாக இருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதுக்கான டைம் வந்துருச்சுன்ற மாதிரி வந்து ஜான் சீனா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க. ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க போல். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபன் பண்ணுங்க கைஸ், நான் சும்மா தான் சொன்னேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 17 டைம் வேர்ல்டு சாம்பியன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் பண்ண வேண்டியது தான். ஸோ நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ டபிள்யூபிள்யூல நெவர் சே நெவர் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு நான் ஆஸ்கர் வின் பண்ணால் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன்றதை ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சான்ஸ் வேணுமா, ஸோ மெயின் ஈவெண்ட் போகணுமா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று ராயல் ரம்பிள் வின் பண்ணலாம், சாரி ராயல் ரம்பிள் அவர் ஃபஸ்ட் வந்து மணி இந்த பேங்க் வின் பண்ணலாமா, இல்லை எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணலாமா, இல்லைனா ராயல் ரம்பிள் வின் பண்ணலாமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சொன்னாங்க. ஸோ அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் உங்கள் மத்தியிலேருந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அந்த லாட்ரி டிக்கெட்டை எடுக்க போகிறோம், நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். இது என்னோட லாஸ்ட் ராயல் ரம்பிள். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ன்ற ஒரு பேச்சே கிடையாது. இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறா, ராயல் ரம்பிள் வின் பண்ணுறா, ரெசல்மேனியா போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த பிக்கஸ்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாலாம் வச்சு செய்கிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனா அந்த இடத்துல பேசுகிறாரு. இம்பாசிபிள்னு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங் இஸ் இம்பாசிபிள்ன்றதை ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜான் சீனா என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் என்னோட கடைசி ராயல் ரம்பிள், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை நான் வின் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ ஒரு பேடஸான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீடியோ கண்டிப்பாக மத்தியானத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.